அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி கொடூரம் நிறைந்த சந்திர கிரகணமானது வருதுங்க. இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது. அந்த வகையில கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன, இந்த கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையும் அப்படின்ற தகவலை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ கன்னிராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. முதல்ல சந்திர கிரகணம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வானில் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிரகணத்தை இரத்த நிலவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஆண்டின் முதல் கிரகணமான சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேர்கோட்டில் வரும் பொழுது பூமியினுடைய நிழலை சந்திரன் மறைப்பதால் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவதாக சொல்லலாம். இந்த கிரகணத்தின் போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். இதனால இதற்கு இரத்த நிலவு அப்படின்னு நம்ம அழைக்கலாம். முழு கிரகண நிலை எவ்வளோ நேரம் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 58 நிமிடங்கள் நீடிப்பதாக சொல்லப்படுது. இந்திய நேரப்படி பார்க்கும் பொழுது மாலை நேரத்தில் இது கண்டிப்பாக நிகழும் அப்படின்னு சொல்லலாம். இது இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிரகணத்துடைய இறுதி நிலையை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4:58 மணிக்கு இந்த கிரகணம் தொடங்கலாம். அதாவது 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய நிழல் கிரகணம் முழு கிரகணமாக மாறலாம். அதே போல் மாலை 5:32 மணிக்கு பார்த்தீங்கன்னா முழு கிரகணமும் முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. இரவு 7:53 மணிக்கு பார்க்கும் பொழுது கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் இதனை கண்கூடாக பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்துடைய உச்சகட்ட நிலையை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம தெளிவாக பார்ப்பதாக சொல்லப்படுது. சூரிய கிரகணத்தை பார்ப்பது போலவே இந்த சந்திர கிரகணத்தை பார்ப்பது மிக மிக முக்கியம். சூரிய கிரகணத்தை நம்ம கண்ணாடி அணிந்து கொண்டு பார்க்கலாம். ஆனால் சந்திர கிரகணத்தை நாம் வெறும் கண்களாகவே பார்க்கலாம். இதனால எந்தவித பாதிப்பும் நமக்கு நிச்சயமா ஏற்படாது. ஸோ இதுதாங்க சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றி மறையும் அப்படின்ற தகவலையும் நம்ம இதில் தெரிந்திருப்போம். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கன்னி ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள், அற்புதமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இதனை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே கன்னி ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு நாணயம் தவறாமலும் உண்மைக்காக பாடுபடக்கூடிய அற்புதமான குணம் படைத்த ஒரு நபர் அப்படின்னே உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் மனதில் புது திட்டங்கள் உங்களுக்கு உருவாகலாம். அதே போல புதிய தொடர்புகளால் நன்மைகள் கன்னிராசி நேயர்களுக்கு உண்டாகலாம். வீண் பகை, மனசஞ்சலம், தேவையற்ற செலவு இது அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அகண்டு போகலாம். மனசஞ்சலம் ஏதாவது இருந்தால் கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக தீரலாம். பகை, தொல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அகண்டு போகலாம். அதே போல் கன்னிராசி நேயர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் பொறுத்தவரை பார்க்கும் பொழுது இதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் நிச்சயமாக குறையலாம். புதிய வாடிக்கையாளர்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். வியாபாரம், தொழில் போன்றவற்றை பார்க்கும் பொழுது இதனுடைய விரிவாக்கம் செய்ய புதிய திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்யக்கூடிய காலகட்டமாக கன்னி ராசி நேயர்களுக்கு இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் உண்டாகலாம்.
புது தொழிலில் முதலீடு செய்யும் பொழுது கவனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்களும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறும் கருத்துகளுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக உங்களுடைய கருத்தை சொல்வது உங்களுக்கு நன்மையை தரலாம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையலாம். புதிய எண்ணங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகலாம். புது நபர்களின் நட்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமா நீங்கிடும். காரியங்கள் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக உங்களுக்கு நடக்கலாம். அது போலவே மனதில் ஏதாவது கவலை இருந்தால் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கிடும். கன்னி ராசினியர்கள் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கவலைகள் நிச்சயமா குறையலாம். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு இதனால மன நிம்மதி நிச்சயமா ஏற்படும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த ஆன்மீக வழிபாட்டு விஷயங்களை நீங்க மேற்கொள்ளலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு விழிப்பிற்கான அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கலாம். மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் உங்களுக்கு நடக்கலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பயணி ஆட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அரசியல்வாதிகளுக்கு மாறலாம். பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் உங்களுக்கு நேரிடலாம். ஸோ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்த்து இந்த நேரத்தில் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏற்ற காலகட்டமாக நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா இருக்கலாம். ஸோ இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் கன்னி ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம தெரிந்திருப்போம். மேலும் இதனை தொடர்ந்து சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கன்னி ராசினியர்கள் தெரிந்து வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்த உணவையும் நம்ம சாப்பிடவே கூடாதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோவில்கள் அனைத்தும் நடை சாத்தப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே உணவுகள் சமைத்து வைத்திருந்தீங்கன்னா செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்ப்பை புள்ளினை போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல இந்த கிரகணத்தின் போது நவ கிரக துதியை நீங்க படிக்கலாம். அது போலவே சந்திர கிரகணத்துக்கான துதி ஏதாவது உங்களுக்கு தெரிந்தாலும் அதனையும் நீங்க படிக்கலாம். இந்த கிரகணம் முழுதும் முடிந்ததும் பார்த்தீங்கன்னா குளித்து விட்டு ஆலய தரிசனம் நீங்க மேற்கொள்ளலாம். இந்த ஆலய தரிசனம் செய்து விட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் தொழிலில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு கன்னி ராசினியர்களுக்கு நிச்சயமா கிடைக்கலாம். கிரகணம் முடிந்ததும் பார்த்தீங்கன்னா பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வது உங்களுக்கு நன்மையை தரலாம். ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு நீங்க உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை நீங்க படிக்க செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. கிரகணம் முடிந்ததும் பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை உங்களுக்கு அள்ளி கொடுப்பதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்து வரும்பொழுது கண்டிப்பா கிரகண தோஷங்கள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படாது. அதே போல பாசிட்டிவான எனர்ஜி பாசிட்டிவான மாற்றங்கள் மட்டுமே இதனால நிச்சயமா உங்களுக்கு நடக்குங்க. ஸோ கண்டிப்பா கன்னி ராசினியர்கள் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றி செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் கன்னி ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம முழுமையா தெரிந்திருப்போம்.
அதுபோலவே இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையும், சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்ற தகவலையும் நம்ம நிச்சயமாக தெரிந்திருப்போம். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ கன்னி ராசினியர்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்தது போலவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போலவே ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.